அதே மாரி நெறைய பேருக்கு பிரச்சனை இருக்கிறது என்ன அப்டின்னா, இந்த திருமண தடை. ஆ. இப்ப நெறைய பேருக்கு பார்த்தீங்க அப்டின்னா, பெண்கள் பார்த்தீங்கன்னா 30, 35 வயசுக்கு மேலயும் கல்யாணமா இருக்காங்க. ஆண்களும் அப்டி இருக்கிறாங்க. இந்துக்கும், செய்வினைக்கும் கனெக்ட் ஏதாவது இருக்குதா? கண்டிப்பா இருக்கு. சரிங்களாய்யா? சை சைவனன்றது சாதாரணமா பண்ண மாட்டாங்க. சரிங்களாய்யா? கல்யாணம்ன்றது ரொம்ப முக்கியமானது. ம். மனுஷனுக்கு கல்யாணம்ன்றது ரொம்ப முக்கியமானது. அந்த கல்யாணம்ன்றது ஆகாது நெறைய பேருக்கு. ம். சரிங்களா? ம். நீங்க சொன்ன மாதிரி 30 வந்தாலும், 35 வந்தாலும், 40 வருஷம் வந்தாலும், 45 வந்தாலும் கல்யாணம் ஆகாது. ஆணுக்காகட்டும், பெண்ணுக்காகட்டும். ம். சரிங்களா? ம். அத எதுக்கு பண்ணுவாங்கன்னா, ம். அவங்களுக்கு எதுக்கு கல்யாணம் ஆகலன்னா, எல்லாம் இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி அழகு இருக்கும், திறமை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா, இவங்க வீட்ல, பொண்ணோட வீட்லயோ, ஆம்பளையோட வீட்லயோ, யார் வீட்லயோ, அவங்க அப்பா, அம்மா இருப்பாங்க இல்லையா? அவங்க மேல சத்ரு இருக்கும். அவங்க மேல இருக்கும். அவங்க மேல கோவப்பட்டுட்டு, இவங்க மேல பூஜை பண்ணுவாங்க. ம். அவங்க வீட்ல கல்யாணம் நடக்கக்கூடாது. ம். கல்யாண பாக்கியம் வரக்கூடாது. கல்யாணம் ஆனாலும் கூட குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடாது. ம். எல்லாமே நிறுத்து போகணும். எல்லாமே பராபலம் ஆகணும். அவங்க குடும்பமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ணுவாங்க. அது பண்றதுனால அவங்களுக்கு எத்தனை வயசு வந்தாலும் கல்யாணம் ஆகாது. சரிங்களா ஐயா? அதுக்கு அங்கே போவாங்க, இங்கே போவாங்க. இந்த ஜாதகம் பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க? இன்னும் 2 மாசத்துல ஆயிரும். இன்னும் 3 மாசத்துல ஆயிரும். வருஷத்துல ஆயிரும். புது வருஷத்துல ஆயிரும்னு சொல்லுவாங்க. அது வந்தாலும் கூட கல்யாணம் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நம்ம கிட்ட வரலாம். வந்த உடனே என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்துட்டு கண்டுபிடிச்சுட்டு நம்ம பண்ணி குடுப்போம். சரிங்களா ஐயா? அது விஷயம்.